தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் நாளை மறுநாள் பதவியேற்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டின் புதிய பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் வரும் 12ஆம் தேதி பதவியேற்க தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளுநராக பணியாற்றிய RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக இடமாற்றம் செய்திருந்தார். அதற்கான அறிவிப்பை மார்ச் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் RN ரவி செப்டம்பர் 18, 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற ஆளுநர் RN ரவி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆளுநராக பணியாற்றிய அவர் திடீரென்று மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டிருந்தார். உடனடியாக தமிழ்நாட்டிற்கு பொறுப்பு ஆளுநராக பக்கத்து மாநிலத்தில் கூடிய கேரள மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோகர் பணியம் செய்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில வருகின்ற 12ஆம் தேதி புதிய பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் பொறுப்பேற்ற இருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் சென்னை வரக்கூடிய அவர் நாளை மறுநாள் அந்த பதவியேற்பு விழா என்பது ஆளுநர் மாலை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவி நாளை அவருடைய கோப்புகள் எல்லாம் ஒப்படைத்து நாளைய தினம் அவர் தமிழகத்திலிருந்து செல்ல இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே 12ஆம் தேதி அன்று மதியம் 12 மணி அளவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி அவர்களுடைய பதவி பிரமாணம் செய்ய வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது மிக எளிமையாக நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 4.5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்த RN ரவியை தமிழகத்திற்குரிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதுபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணாமலை உள்ளிட்ட நேரில் சென்று அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் சூழ்நிலையில தான் புதிய ஆளுநர் வருகின்ற 12ஆம் தேதி பதவியேற்க இருக்கிறார்.